இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகி சேமியா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ராகி சேமியாவை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும், குழந்தைங்களால் சாப்பிட முடியாது. ஸோ ஊறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியை ஈரமாக்கிட்டு ஸோ அதை வந்து இது மாதிரி இட்லி பாத்திரம் மேலே அது தட்டு மேலே வச்சுட்டு அதில் இந்த சேமியா வச்சு மூடி வச்சுருங்க. தண்ணிலாம் இல்லாமல் எடுத்து அப்படியே வச்சு அது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் ஆகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி போட்டுக்கோங்க. தேங்காயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். தேங்காய் துருவி போட்டிங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. சின்ன மிக்சர் ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அடி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெலிசாக துருவிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். வெல்லம் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமான வெல்லம் இருந்தாலும் நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சுகர் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கீ வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நல்லாவே தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க.